கொஞ்சம் ரெகக்னைஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்பான்சர் அந்த அமௌண்ட் விஷயம் சரி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாலிவுட்டில் அதிகமாக இருக்கும். அவங்க பண்ணுற ஷாட் தான் நானும் பண்ணுவேன், நான் பண்ணுற ஷாட் தான் அவங்களோட அதிகமாக கூட பண்ணுவோம். பட் ஆனால் பேமெண்ட் வைஸ் பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில இடத்துல வந்து டைமே கிடைக்காது, ஓடிட்டே இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்தோன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஷார்ட் இப்போ 5 நாள் எடுக்க வேண்டிய ஒர்க்கை வந்து ஒரு நாள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் பாலிவுட்லாம் பார்த்தோன்னா எப்பவுமே காமாக ரிலாக்ஸாக தான் போயிட்டு இருக்கும். ரஜினி சார் அவங்கக்கிட்ட பணியாற்றும் போது உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம்? அவரு ஆல்ரெடி ஸ்டைல் பண்ணுற ஆள். ஸோ பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சும்மா வெப்பனை சுற்றி அடிக்கிறது இது பண்ணுறதும் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லிப்போம். அவர் பண்ணுவார், பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னாரு. நான் பண்ணும்போது எப்படி இருக்கோம், ஐயோ இவரை ஸ்டைல் பார்த்து நம்ம பண்ணும்போது ஓகேவா நம்மக்கிட்ட கேட்குறாரு இதுன்னும் போது ஒரு மாதிரி. உலக நாயகன் கமல் சார், அவரோட வந்துட்டு தூங்காவனம், இந்தியன் த்ரீப்னு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேயும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவர் ரியாக்ஷன் சஜஷனில் பண்ணுறாங்க. ஒரு தடையும் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸு. சும்மா சொல்கிறோம், பார்க்கும்போது அதை டேரெக்டாகவே பார்க்கும்போது இன்னும் லெஜெண்ட் தான். அப்ராடும் போயிருக்கோம், இதுவும் போயிருக்கோம். ஒரு விஷயத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளதில் வந்து என்னென்னா ஆல் ஓவராக பார்த்தோன்னா ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு மாதிரி ரிஸ்க் ஷாட்டும் பண்ணுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா ஆல்ரெடி கேள்வியும் பட்டிருக்கோம். ஃபாரினில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணோம் தண்ணியில். அது வந்து ஃபாரினரே வந்து பார்த்துட்டு இது மாதிரி இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னுருக்காங்க. நம்மளால் ஒருத்தர் சட்டையை போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்காரு. ஸோ அந்த கட்ஸு அது மாதிரி விஷயம்லாம் இது கொஞ்சம் ரெகக்னைஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்பான்சர் அந்த அமௌண்ட் விஷயம் சரி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாலிவுட்டில் அதிகமாக இருக்கும். அவங்க பண்ணுற ஷாட் தான் நானும் பண்ணுவேன், நான் பண்ணுற ஷாட் தான் அவங்களோட அதிகமாக கூட பண்ணுவோம். பட் ஆனால் பேமெண்ட் வைஸ் பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கே வந்து அது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வேரியேஷன் ஆகும். ஃபாரினர்ஸும் அதே தான். எக்ஸாம்பிள் இன்னொரு படம் அதே மாதிரி போனோம், அப்ராடில் போயிட்டு ஒர்க் பண்ணோம். அவங்களோட மணி எஸ்டிமேட் வைஸ் பார்த்தோன்னா வேல்யூ பார்த்தோன்னா அவங்களது அதிகம் தான் எப்போவுமே. ஆனால் இருந்தாலும் அவங்களதில் வந்து 3 டிவைட் பண்ணோன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் எனக்கு வர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பார்த்தோன்னா ஒர்க் வைஸ் பார்த்தா அவங்களோட நம்ம அதிகமாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த வைஸ் இதுவாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயத்துக்கு அதான் இப்போ ப்ரொடியூசர் வைஸ் என்ன கம்பெனி எந்த அளவுக்கு இருக்குது அதை வைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதும் சரி, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறதும் சரி, டேஸ் போகிறதும் சரி. சில இடத்துல வந்து டைமே கிடைக்காது, ஓடிட்டே இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்தோன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஷார்ட் இப்போ 5 நாள் எடுக்க வேண்டிய ஒர்க்கை வந்து ஒரு நாள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் பாலிவுட்லாம் பார்த்தோன்னா எப்பவுமே காமாக ரிலாக்ஸாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ அங்கே ஒர்க் வைஸ் இதுலேயும் பார்த்தோன்னா அது மாதிரி தான் போய்ட்டு இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொடியூசர் வைஸ் வந்து இங்கே அது மாதிரி சிலது ஃபாரின் லெவலில் போவோம், பாம்பே லெவலில் போவோம். சிலது வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஸ்குவீஸ் பண்ணி அது மாதிரியும் போவோம். பாம்பேயில் எப்போவுமே அது ரிலாக்ஸாக போகிறது. அப்ராட்லேயும் சரி அதே மாதிரி ஷார்ட் வைஸ் ரொம்ப டைம் டியூரேஷன் எடுத்தால் கூட அழகாக இதுதான் சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிவிடுவாங்க. மெயின் அந்த ஃபைனான்ஷியல் வைஸ் தான். இல்லைனா இங்கேயும் நம்ம ஆளுங்களும் இங்கேயும் அது மாதிரி போகுது தான். அப்புறம் வந்து ரிஸ்க் வைஸ் பார்த்தா நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். கேரளாவில் ஏன்னா கேரளாவில் நம்மளோட பட்ஜெட் கம்மி. கேரளாவில் என்னென்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவாக. ஆனால் அங்கே தனியாக யூனியன் அந்த இது மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம தான் போய் அதிகமாக ஆளுங்க நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே சில ஜிம் பாய்ஸ் இது மாதிரி கூட அவங்க ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அது மாதிரி உள்ளே வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது வந்து இதுதான். ஏன்னா இப்போ தான் அங்கே அப்கமிங் வந்துட்டு இருக்குது. இப்போது சில பேர்லாம் பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஆனால் தனியாக அங்கே யூனியன் அது மாதிரி இல்லை. யூனியன் இருக்குன்னா உங்களுக்கு சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், பாம்பே. ஸோ இதுதான் நம்ம இதில் ஃபுல்லாக. இன்னொன்று அங்கே இருக்குது, நார்த் சைடில் இருக்குது. பட் அதுவும் அதே மாதிரி ஒரு டீம் இருக்காங்க. கொல்கட்டாவும் சரி இதுவும் சரி ஒரு டீம் இருக்காங்க. ஆனால் அவங்க தனியாக யூனியன்ற ஒரு இது இல்லை. ஓகே. நீங்கள் வந்து பல்வேறு மாஸ்டர்ஸோட பணியாற்றிருப்பீங்க. நீங்கள் பழகுன அல்லது பணியாற்றின பல்வேறு மாஸ்டர்ஸ்லேருந்து ஒரு ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க? கணேஷ்குமார் மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். பிகினிங்கில் ஒரு விஷயத்தில் பண்ணேன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பொசிஷன் பண்ண வச்சது. ஸோ அவர்கிட்ட வந்து என்ன விஷயம்னா ஜெனரலாக வந்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க் போடணும், பிளேஸில் ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன். ஆனால் மார்க் போடுறதுலேருந்து மற்றபடி என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதும் இதுவும் சரி. அவரும் ரொம்ப ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிவிடுவாங்க. முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இதில் பெஸ்ட் என்ன அது மாதிரி பண்ணி இது பண்ணுவார். ஸோ அது மாதிரி விஷயம். திலீப் மாஸ்டர் ரொம்ப ஜென்ரலாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரு தனியாக அது மாதிரி இருக்காது, மாஸ்டர் இது மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த டைம்லேயும் அவர் பெரிய இதில் தான் இருந்தார். நம்ம போகும்போது அவர் பெரிய லெவல் தான், அடுத்தடுத்த லெவலில் தொடர்ந்து இப்போ வரைக்குமே படம்னா நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் மாஸ்டர். ஸோ அவர்துன்னா அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமா இருப்பார். இது பண்ணிடலாம் அது பண்ணலாம் அது மாதிரி தனியாக சில பேர் இருப்பாங்களே ஒரு மாதிரி ஈகோவாக மாஸ்டர்னா அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது மாதிரி கனல் மாஸ்டர் கட்டிங் ஆஃப் சென்ஸு ஷார்ட் வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் ஃபால் பண்ணுவார். இப்போ ஃபால் பண்ணாருன்னா டக்குன்னு வந்துட்டு கேமராலே திடீர்னு பிடிக்க முடியாமல் போயிடும், இல்லை ஃபால் மிஸ் ஆகிடும். ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனோடனே டக்குன்னு ஒரு தடவை தான் 2 தடவை தான் விழ வைப்பார் அவர். அதுக்கப்புறம் இது வரல கட்டிங் மாற்ற ஆங்கிள் போயிட்டு அழகாக அதை மேட்ச் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த இது பட்டுன்னு இருப்பார் அவர். ஸ்பாட் எடிட்டிங் இத்தனைக்கும் ஸ்பாட் எடிட்டிங்லாம் அவர் அப்பத்துலேருந்து அந்த டைமில் இல்லைல்ல, இன்னும் வரைக்கும் பார்த்தோன்னா அழகாக இதெல்லாம் அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவார். இவர் விஜயன் மாஸ்டர் ஒரு டெடிக்கேஷனாக இப்போ கூட ஒரு படம் பண்ணுறோன்னா அதுக்கு எஃபர்ட் எவ்வளோ இது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நின்று இதை பண்ணணும் அதை பண்ண சொன்னாங்க. ஸ்டோரி வைஸ் விஷயம்லாம் அவர்கிட்ட தான் பண்ணது. அது இவர் ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர். அவர் வந்து அதை கண்ணன் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போதுலாம் அவர் அசிஸ்டண்ட்டு. கண்ணன் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அசிஸ்டண்ட். அங்கே அப்போல்லாம் ஒரு மாதிரி பாண்டிங் அப்படி தான் நான் பண்ணேன், அது மாதிரி தான் இருக்கும். இவர் மாஸ்டர் இவர் ரொம்ப ஃப்ரீடம். ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர் எப்படின்னா சாதாரணமாக அண்ணன் தம்பி அப்பயே நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், இங்கே இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு ஃபேவராக இதுவாக இருப்பாங்க. என்ன முகம் சுழிக்கிறது இருக்காது, ஒரு அதட்டி பேசுகிறது இருக்காது. மொத்த வேலையும் அவரே இறங்கிடுவார். சில மாஸ்டர்ஸ்லாம் இருந்தால் ஒரு வேலையை ஒருத்தருக்கு விடுவாங்க, இது பண்ணுவாங்க. இவரும் சாதாரணமாக சொல்லுவார். பட் இருந்தாலும் வந்து மற்றவங்க எது வந்தாலும் இவரோட வேலை இவர் மாஸ்டர், என்னோடய வேலையும் இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரே எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்டு இருப்பாங்க. ஸோ அது இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். அதே மாதிரி பசங்களும் வந்து சொல்லும் போதே செல்லம் செல்லம் அப்படின்னு அது மாதிரி சொல்லுவார். அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண விழுகிறது கூட இன்னும் ஃப்ரீயாக விழுவாங்க. ஒரு நார்மலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க், அது மாதிரி போகும். அனல் அரசு மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் மாஸ்டர் எப்படி நம்மளுக்கு ஒரு ஒர்க் வைஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்கும். கரெக்டாக எந்தெந்த வேலையும் அந்த வேலை நடக்கும். அவர் வந்து ஒருத்தரோட கெப்பாசிட்டி என்ன விஷயம் அப்படின்னு கரெக்டாக அப்சர்வ் பண்ணிடுவார். இவங்க இதுதான் சொல்லிட்டு யார் வந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அழகாக டீச்சிங் வே வந்து சூப்பராக சொல்லிடுவார். உங்களுக்கு சினிமா ஸ்டண்டு உங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்போ இந்த விஷயம் பண்ண போகிறீங்கன்னா தெளிவாக சொல்லுவார். நீங்கள் பண்ணுவீங்களா, ஓகே, கை தூக்கும் போது இங்கே இடிக்கும், நீங்கள் எப்படி பண்ணீங்க, சும்மா ஒரு பண்ணி கேட்டுங்க, ஓகே இப்படி பண்ணிங்கன்னா இப்போ தலை இப்படி போகக்கூடாது, தலை உங்களுக்கு அடிப்படும், ஸோ அதனால் தலை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள், தெளிவாக சொல்லிடுவார். அது ஒருத்தர் ஒன்று சத்தம் வரும், அது வரும். இவர் மாஸ்டர் வந்து இந்த சத்தமே இருக்காது, சைலண்ட்டாகவே இருக்கும், ஆனால் வேலை கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். அந்த விஷயம் பிடிக்கும். அப்புறம் இவர் அன்பரி மாஸ்டர், அவங்க வந்து என்னென்னா 2 பேர் இருக்காங்க. இவர் ஒரு மெத்தட் ஆஃப் திங்கிங் ஒரு 5 வே அது மாதிரி திங்க் பண்ணி வச்சுருப்பாரு. 2 பேரும் இருக்கிறாங்களா, இவங்க ஒரு 5 டைப் ஆஃப் திங்க் வச்சுருப்பாங்க. இந்த இதில் வந்து நம்ம கூட மேட்ச் பண்ணணும். இவங்க 2 பேர் கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம கரெக்டாக மைண்டு வச்சுட்டு இதில் போக வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன ப்ளஸ்னால் இவங்க ஒருத்தரும் அந்த இத்தனை டைப் ஆஃப் யோசிப்பாங்க. இப்போது இவர் இருக்கானா ஒரு ஆங்கிள் வைஸ் வச்சுருவார். வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதோட பெஸ்ட்டாக அவர் ஒன்று வேறு ஒன்று வச்சுருப்பாரு. ஸோ இவங்க 2த்தில் எது ஓகே பெஸ்ட்டாக இருக்கும் அதை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி போகும். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தெரியும். ஃபோட்டோ பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேன். இல்லைங்க, எனக்கு தெரியும், நார்மலாகவே தெரியும். அப்படியா? இப்போ போக அந்த இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியும். ஓகே, நீங்கள் வந்துட்டு நிறைய ஹீரோஸோட பணியாற்றிருக்கீங்க. அவங்களோட பணியாற்றினா நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பேராக சொல்கிறேன். அவங்க கூட என்ன ஸ்பெஷல், உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்னன்னு சொல்லுங்கள். ரஜினி சார் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல. ஒரு இதுவும் நம்ம என்ன பண்ணுறது, சாங்கில் பார்த்துருக்கோம், அது பார்த்துருக்கோம், ஒரு இதுவாக இருக்கும். டேரெக்டாக போய் அவர்கிட்ட மீட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அவரோட பொசிஷன்லாம் நம்ம செஞ்சு காட்டுவோம். அவரு ஆல்ரெடி ஸ்டைல் பண்ணுற ஆள். ஸோ பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சும்மா வெப்பனை சுற்றி அடிக்கிறதும் இது பண்ணுறதும் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லிப்போம். அவர் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னாரு. நான் பண்ணும்போது எப்படி இருக்கோம், ஐயோ இவரை ஸ்டைல் பார்த்து நம்ம பண்ணும்போது ஓகேவா நம்மக்கிட்ட கேட்குறாரு இதுன்னும் போது ஒரு மாதிரி செம்ம விஷயமா இருக்கும். இதுக்கு அண்ணாத்தெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக போனது என்னென்னா, மார்க் பொசிஷனில் நின்றுட்டேன்னா வந்துட்டு பின்னாடி முதுகில் தட்டிட்டு அப்படி தட்டி விட்டுட்டு நிற்பார். ஸோ பார்க்குறதுக்கு என்னென்னா அந்த இதுவான லெவல் அவர் அது மாதிரி பண்ணும்போது மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, இப்போ நார்மலாக ஒரு பர்சன் நிற்கிறேன், அதை தட்டி விட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கோவமோ இது மாதிரி விஷயம் வரல, எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மைலிஷ் ஃபேஸோடு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது மாதிரி தள்ளி விட்டுட்டு போய் நிற்கிறது. ஸோ அது மாதிரி ஏதாவது விஷயம்னா மார்க்கும் வந்து நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்லுவேன், மார்க்கில் சார் மார்க்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணும்போது அந்த ஃபண்டில் வந்து கையில் வெப்பன் மாதிரி வச்சுருந்தார். நயன்தாரா மேம்லாம் பக்கத்தில் இருந்தாங்க, நின்றுட்டு
போ அப்படின்னு வெப்பல இது பண்ணார். ஸோ எல்லோரும் ஒரு ஸ்மைலு. அது என்னென்னா இது மாதிரிலாம் கிடைக்காதுங்களே ஒரு மூமெண்ட்ஸு. ஸோ நம்ம பார்க்கும்போது அப்படி பார்த்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட கரெக்ஷன் இது ஓகேவான்னு கேட்குறாங்க. அண்ணாத்தையில் வந்து அந்த ட்ரம்ஸ் ஒரு விஷயம் இருக்கும், பறவை மாதிரி அடிக்கிறது. இப்படி பிடிக்கணும், என்னென்னா கையில் வந்து அந்த ஸ்டிக் வச்சுருக்கணும், தூக்கி போடும்போது பிடிக்கணும், அதான் ஷார்ட். நான் பொசிஷன் காட்டும்போது நான் வச்சுட்டேன், தூக்கி போட்டாங்க, பிடிச்சிட்டு இது பண்ணிட்டேன். அவர் பிடிக்கும்போது அது பிடிக்கிறது வரல, ஏன்னா கையில் அந்த ஸ்டிக்கும் வச்சுருக்கணும், அதோடு தான் பண்ணணும். பண்ணும்போது என்னாச்சு வரல. உடனே சார்ன்னு சொல்லிட்டு அவர் கை இப்படி வச்சுருந்தார். வச்சுட்ட உடனே பாருங்கன்னு இந்த ஸ்டிக்கு ரெண்டுத்தையும் நான் இங்கே சைடில் வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க, இன்னும் பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ தூக்கி போடணும்னு பிடிச்சாரு. ஓகே அப்படின்னு கை கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொன்றுத்தில் அண்ணாத்தையில தான் சேம் வந்து ஒரு பார் செட்டப் மாதிரி இருக்கும். அவங்க நம்ம ஃபைட் பண்ணுவாங்க. அதில் என்னாச்சு, நம்ம என்ன பொசிஷனாக நம்ம எப்பவுமே பொசிஷன் செஞ்சு காட்டுவோங்களே. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு உள்ளே இருக்கோன்னா டைமும் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட டைம் இருக்காது. நம்ம உள்ளே இருக்கணும்னால இருந்துட்டு தான் இருப்போம். இருக்கும்போது அங்கே ட்ராலி போடுற மாதிரி, ட்ராலி போடுற டைம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் நான் வாஷ்ரூம் போயிடலான்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு ஃபிலிம் சிட்டியில் தான் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது மாஸ்டர் கூப்பிட்டாரு, ராஜ்குமார் பொசிஷன் அப்படின்றாரு. பார்க்க ஒரு மாதிரி இப்படி எகிரி குச்சி. ஏன்னா அவர் கூப்பிட்ட ஃபோர்ஸ்க்கு வந்து நான் போனோம் அப்படிலாம் கிட்டுன்னு போயிட்டு நின்றுட்டு பொசிஷன் டக்குன்னு போய் எல்லாமே பொசிஷன் பண்ணிட்டேன். இவர் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன சார் நான் பொசிஷன் பண்ணதை அது நல்லா இல்லை, நீ எகிரி குச்சி வந்தல அது நல்லா இருக்கு அப்படின்னு. இல்லை நீ வேணும்ட்டே தான் பண்ணியா இல்லை எதார்த்தமாக பண்ணியா அப்படின்னு. இல்லை சார் மாஸ்டர் கூப்பிட்டாங்க, அதனால் அவசரத்தில் நான் எகிரி குச்சி இருந்தேன் அப்படின்னு. நல்லா இருக்குன்னு நம்ம அது ஒரு மாதிரி வேல போவோம்ல, போகும்போது எது அடல் சர்வோ எகிரி குச்சி போயிடுவோம். அதை நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மூமெண்ட் மாதிரி. இப்போது அந்த டைமில் யாரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் மறந்தாங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு சம மெமரிஸுங்களே. இது மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் கிடைக்காது அவர்கிட்ட. ஸோ அது ரொம்ப கிஃப்டட் தான். உலக நாயகன் கமல் சார், அவரோட வந்துட்டு தூங்காவனம், இந்தியன் 3ன்னு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேயும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அவரை பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் தான் அவரோட பர்த்டேக்கு நார்மலாக ஃபேன்ஸுக்கெலாம் ஃபோட்டோஸ் கொடுப்பாங்களா, அது மாதிரி மாமா மூலியமாக வந்துட்டு அப்போது எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அதில் ஒன்று அதை குழந்தை தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும், அது மட்டும் மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணது பார்த்தா ஃபேஸ் தர மாதிரி கொஞ்சம் வந்து சேர்ந்த புதுசில் அப்படின்னா தூங்காவனத்தில் ஒரு சீன் இருக்கும். அந்த பிகினிங் அந்த ட்ரக் மாஃபியா மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதில் அது காரில் ஸ்கிட் ஆகி அப்படி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது நம்மளுக்கும் அது இதுவாக இருக்கும், நம்ம சின்ன வயசில் பண்ணோம், இங்கே கூட ஒர்க் பண்ணுவோமா தெரியாது அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்தியன் 3 அதுலேயும் ஒர்க் பண்ணோம். ஸோ அது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு செட்டப் மாதிரி ட்ரெயின் சீக்வன்ஸில் ஃபைட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி பார்க்கும்போது என்னென்னா என்ன சொல்கிறது, அதான் லெஜெண்ட் தானே அது மாதிரி. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரியாக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அவர் வந்து அந்த கோவத்தை வந்து 5 டைப் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி கொடுத்தாரு. நம்ம நினைப்போம் நார்மலாக ஒரு கோவம்னா அதுதான், அதில் ஒரு ஸ்கேல் லெவலில் அவர் மெயின்டைன் பண்ணி எப்படின்னா அந்த ஸ்டில் ஷூட்டில் இப்படி வெட்டுறாருன்னா எதிர்க்க இவர் ஃபேஸு அவருக்கு ஃப்ரண்ட்டில் தான் நான் இருக்கேன், என்னோடய பேக்கில் தான் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அவர் ரியாக்ஷன் இல்லை சஜஷனில் பண்ணுறாங்க. ஒரு தடையும் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸு, இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா நான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி டேரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன், வேறு ஒரு ஃபீல் அது. அதே மாதிரி ஃபாரினில் வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங் அதுக்கெலாம் டூப்லாம் வச்சுட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி அது ஃபைட்டு சீக்வன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் வந்து ஃபாரினர் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி அந்த இது மாதிரி வச்சுருக்கோம் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இவர் ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸில் இப்படி த்ரோ பண்ணிவிட்டு ஷார்ட் இது மாதிரி அப்படின்னு பண்ணியாச்சு, கம்போஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்தார், பார்த்துட்டு அவர் த்ரோ பண்ணுறது வந்து இப்போ அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். அங்கேயும் அந்த ஃபாரின் பொசிஷன் பண்ணுறவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதனால் மார்ஷல் ஆர்ட்ஸில் என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ப்ராப்பராக அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். ஓகே, இவர் வந்துட்டு அந்த த்ரோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக எடுத்துருவோம். இந்த த்ரோ பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணி அப்படி பண்ணார். அப்பா, லெஜெண்ட் தாங்களே. உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், நம்ம சாதாரணமாக அதெல்லாம் நம்ம கெஸ்ஸே பண்ணல, அசால்ட்டாக பண்ணோடனே இந்த ஷார்ட் வந்து அப்படி இருக்குது. அதுவும் ரியாலிட்டியே உண்மையாக வந்து அந்த இது தான்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்பவுமே சொல்லுவாங்களே, இப்போது ஓவரால் வந்து நம்ம இந்தியாவிலனாலே ஃபஸ்ட் டைமு அந்த டப்பிங் அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவர் தானே, சும்மா இல்லைல்ல. இது அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே இந்த 2 விஷயம் நாங்கள் டேரெக்டாக பார்க்கும்போதே
இதுவாயிடுச்சு. அதே மாதிரி ஒரு தூங்கவனம்லாம் வந்து அண்ணன் கூட இருக்கவங்க அடிப்பார், இப்படி வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஃபைட்டில் பண்ணும்போது அந்த ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கும்ல, அது இருக்கும். அப்போ வந்துட்டு பண்ணும்போது இவர் சார் சொல்கிறாரு, அதெல்லாம் பண்ணுங்க, இங்கே தானே அடிக்குது, இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, ரியாக்ஷன் இதான் ஒரிஜினல். புரியுதுங்களா? நம்ம நார்மலாக பண்ணும்போது ஒரு சவுண்டோட இதுவாக இருக்கும், நிறைய இதில் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இதை தான் பண்ணணும், எப்படி பஞ்ச் பண்ணும்போதுன்னு அந்த அண்ணா கிட்ட அவர் அந்த டீச் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அதான் உண்மையும் அதுவும் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணி நம்ம சும்மா சொல்கிறோம், பார்க்கும்போது அதை டைரெக்டாகவே பார்க்கும்போது இன்னும் லெஜெண்ட் தான் அவர், வேறு லெவல். விஜய் சார் அவரோட பணியாற்றின அனுபவம். அந்த இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன கேப் தான் இருக்கும், சும்மா ஒரு மிஸ்ஸு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு லுக் கொடுத்துருவாரு, ஒரு சின்ன ஒரு ஸ்டைலு, ஒரு விஷயம் அது பட்டுன்னு ஆட் பண்ணிவிடுவார். ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம், பார்த்தா அவர் பண்ணும்போது கூட அது ஆட் பண்ணுவார், பார்க்கறதுக்கு அவ்வளோ கிரேஸாக இருக்கும். சில இதெல்லாம் இருக்கும் கிக் பண்ணுறது, அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவர் ஐடியா சொல்லுவார், ஒரு 2 பேர் இப்படி ஒரு டைம் கிக் அடிச்சு இது 3 அடிச்சு காட்டு ஒரு தடவை அப்படின்னா டக்கு இதை நான் பண்ணுறேன். அந்த ராயப்பன் கேரக்டரும் இருக்கும் தெரியுங்களா, ஓப்பன் பண்ணி இப்படி வருவார் தெரியும் லுக்கு. நம்ம ஒரு தடவை சும்மா கேமரா ஆங்கிளுக்கு சும்மா செஞ்சு காட்டுவோம்ல, அவர் வந்து அதே மாதிரி டோரை திறந்து இப்படி வந்தார். அவர் வரும்போதே ஒரு லுக் விட்டுட்டு வருவார், ஃப்ரேமில் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். தளபதியை பற்றி சொல்லிட்டீங்க, தலையை பற்றி சொல்லணும், அஜித் சார் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே என்னன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணார், பண்ணிவிட்டு ஒரு ஹக் பண்ணார். ஃபஸ்ட்டு மீட்டிங்கு நம்ம ஹக் பண்ணுவோம், ஆஹா என்ன மனுஷன் இப்படி அப்படின்னு. அவருக்கு என்னென்னா இன்ஜுரிஸ் நிறைய, யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி இருந்தால் ஓகே, வேணாம் பண்ண வேணாம்னா யார் கேட்க போகிறாங்க, பண்ணுறா போல டெடிகேஷன். தண்ணி வர மாதிரி ஃபேஸில் ஈரமாக இருக்க மாதிரிலாம் இருக்கணும் போது மோஸ்ட்லி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ஸ்ப்ரே அந்த தண்ணி பிரிஸ்னரி வாட்டர் தான் எடுத்து யூஸ் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருக்கும்ல. இவர் அந்த இடத்துல எந்த தண்ணி வருதோ எல்லாம் ஊற்றுரு தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவார். அதே மாதிரி அந்த மேக்கப்லாம் கிடையாது, அவர் அது மாதிரி தான், மேக்கப்பே இருக்காது. விஜய் சேதுபதி என்ன மோஸ்ட்லி இது பார்த்துருப்பீங்களே, முத்தம் கொடுக்குற மாதிரி ஸ்டில்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி ஆள் இவர் வந்துட்டு அவர் பொசிஷன் வந்து நின்னோடனே, டேய் என்னடா வந்தனா குட் மார்னிங் இதெல்லாம் சொல்ல மாட்டேடா, எதுவுமே சொல்லாமல் கும்பிட்டு இருக்கீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் யோசித்தோம்,